ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல மல்டிபக்க மூவ்மெண்ட் கொடுத்த பங்கு மேலும் மல்டிபக்க மூவ்மெண்ட் கொடுக்குமா, அப்புறம் ப்ளூ சிப் கம்பெனி, அப்புறம் ஸ்டேபிலிட்டா லாங் டேர்ம் பார்க்கக்கூடிய கெமிக்கல் கம்பெனியை பத்தி பார்ப்போம். இந்த வீடியோ முழுவதும் பாருங்க. டெக்னிக்கலாகவும் நம்ம ஒரு சில தகவல்கள் சொல்லுவோம். விசிபி பேட்டர்னு, கேண்டில் சிக்ஸ் பேட்டர்னு, பிரேக் அவுட் ஏன் பிரேக் அவுட் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லுவோம். இது ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். எனக்கு தெரிந்ததை நான் ஷேர் பண்றேன். இது கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது வகையில உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அதனால இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கணும். ஓகே, இப்ப கச்சப்சிஎல் நிறுவனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்திய பங்குச்சந்தையில் மிக குறுகிய காலத்தில் மல்டிபேக்கர் வருவாயை கொடுத்து ஸ்மால் கேப் பிரிவில் இருந்து 31,300 கோடிக்கும் அதிகமான சந்தை மதிப்புடன், மார்க்கெட் கேப் மதிப்புடன் மிட் கேப் பிரிவிற்கு இந்த நிறுவனம் உயர்ந்துள்ளதுங்க. இதன் தற்போதைய பங்கு விலை 215 இருந்து 217 என்ற வரலாற்று உச்சத்தில வீக் கையில வர்த்தகமாகி வருகிறது. இந்த கம்பெனி இந்த அளவுக்கு வளர்ச்சிக்கான முக்கிய காரணம் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிக்கல் QAA தீர்வுகள், அதாவது தகவல் மையங்கள், டேட்டா சென்டரை இணைப்பதற்காக இந்த நிறுவனம் அறிமுகப்படுத்திய புதிய ஆப்டிக் AI தயாரிப்பு வரிசையின் காரணமாகவே தற்போது இவங்களுக்கு வெளிநாட்டு சர்வதேச ஆர்டர் 495 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் கிடைத்துள்ளதுங்க. உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு உள்கட்டமைப்பு மற்றும் ஹைப்பர் கோல் தரவு மையங்களின் பெருக்கமே இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் அதிகரித்து வரும் உலகளாவிய தேவையை எதிர்கொள்ள நிறுவனம் தனது ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளுக்கு உற்பத்தி திறனை ஆண்டுக்கு 39 மில்லியன் ஃபைபர் கிலோமீட்டரில் இருந்து 45 மில்லியன் ஃபைபர் கிலோமீட்டராக உயர்த்த திட்டமிட்டுள்ளது. மார்ச் காலாண்டு குவார்டர் முடிவுகளின்படி நிறுவனத்தின் காலாண்டின் நிகர லாபம் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஆண்டுக்கு 344.6 கோடி அதிகரித்து 178 கோடியாக உயர்ந்து உள்ளதுங்க. அதிக வளர்ச்சியை கொடுத்திருக்கு. அதே நேரத்துல ரிஸ்க் ஃபேக்டர் தான் பங்கு விலை மிக வேகமாக உயர்ந்ததால் இதன் PE ரேஷியோ 100 தாண்டி இப்போது 101.3 சற்று அதிக எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன்ல உள்ளது. மேலும் 1250 கோடிக்கு மேல் கடன் இருந்தாலும் வலுவான ஆர்டர் புக் 13,480 கோடிக்கு மேல் மற்றும் சர்வதேச டாலர் வருவாய் இருப்பதால் இதன் வளர்ச்சியானது நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கப்படுது. அதே நேரத்துல ரா மெட்டீரியல் விலை உயர்வு மார்ஜினை பாதிக்கலாம். அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். உலக லெவலில் AI தீம்னால கரெக்ஷன் ஏற்பட்டால் ஷார்ட் டேர்ம்ல இந்த ஸ்டாக் ஆனது கரெக்ஷன் வரலாம். அந்த நேரத்தை நம்ம பையிங் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதிக வேலையுடன் பிரேக் அவுட் ஏற்பட்டால் மட்டுமே இது மூமெண்டம் தொடருங்க. டெக்னிக்கலா எடுத்துக்கிட்டீங்கன்னா 20, 50, 100 மற்றும் 200 SMIக்கு மேலே வர்த்தகம் தொடர்ந்து நீடிக்கிறதுங்க. அப்ப வலுப்பெறும் தான் பார்க்கப்படுகிறது. RSI 70க்கு மேல் சென்றால் குறுகிய காலத்துல ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். அதே நேரத்துல பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னா வேல்யூம் இருந்தா மட்டுமே இந்த மூமெண்டம் இருக்கும். ஈபிட்டா மார்ஜின் மேம்பட வாய்ப்பு இருக்குங்க. கையில ஆர்டர் புக் அதிகமா இருக்கு. குவார்டர் 4ல கிட்டத்தட்ட 178 கோடி ரூபாய்க்கு மேல லாபம் கொடுத்திருக்காங்க. அதே போல டிஃபென்ஸ் கம்யூனிகேஷனு, ரயில்வே, பிராட்பேண்ட் மற்றும் 5G இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகிய துறைகளில் நிறுவனம் வலுவாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனமானது இந்தியா மட்டுமல்லாமல் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் ஏற்றுமதியை அதிகரித்து வருகிறதுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல வருவாய் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 39 மில்லியன் பைப்பர் கிலோமீட்டர்ல இருந்து 45 மில்லியன் பைப்பர் கிலோமீட்டராக உயர்த்தும் சொல்லியிருக்காங்க. ஒரு 965 கோடி வரை முதலீடு பண்ண வேற போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு மேலும் நல்ல வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு தோணுதுங்க. டெக்னிக்கலா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இருந்தாலும் இது அதிக வேல்யூஷன் கொடுத்ததுனால கொஞ்சம் கவனமா பார்த்துட்டு பண்ணுங்க.
இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரீகே டைம் வச்சிருக்கேன். இந்த பாருங்க, இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு கேமரு, இது வந்து ஒரு ஃபில்லிங் டாப்பு, இது வந்து ஒரு இன்வெர்டர் கேமரான்னு சொல்லலாம், இல்லை கேங்கிங் மேனு சொல்லலாம். மேலே எஸ்என்ஸ் கிட்ட வர்றதுனால கேங்கிங் மேனுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு நியூட்ரல் கேண்டில், இந்த மாதிரி ஒரு பையிங் ப்ரெஷர், அடுத்து நியூட்ரல், அதுக்கடுத்து செல்லிங் ப்ரெஷர். பணம் என்ன நடக்குது அப்படின்னா பையரும் செல்லரும் கொஞ்சம் கல்குலேஷன் ஆகிருக்காங்க. இந்த ஏற்றத்துல வாங்கினவங்க ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். அதே நேரத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வேலையும் ஒரு அளவுக்கு தான் இருக்கு, நார்மலா தான் இருக்கு. இந்த இந்த மாதிரி கேண்டில்ஸ்டிக்ஸ் எப்பெல்லாம் உருவாகுதோ அடுத்து பெரும்பாலும் மேலதான் போகும். இந்த பாருங்க, ஒரு இன்வெர்டர் கேமரா ஒரு ஃபினிங் டேப்பை போட்டு மேல போயிடுச்சு. இப்ப இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் படி இதே மாதிரி 2 நாளைக்கு 2 வாரத்துக்கு கூட நீடிக்கலாம். ஆனா 220 ரூபாய்க்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பூலிஷ் கேண்டில் க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா, வேலியமோட க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா இந்த பங்கானது நல்ல மேல மூமெண்டம் ஆனது தொடர வாய்ப்பு இருக்கு. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, பெரும்பாலான ஸ்டாக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு செனாரியோ வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. அதை பார்த்துக்கிட்டு பண்ணீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட். இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டும் நான் வச்சு என் அனுபவ ரீதியா சொல்றேன். இது மேல போக கொஞ்சம் ஒரு 70% மேல வாய்ப்பு இருக்கு. இந்த பாருங்க, அதே ஸ்டாக்கு தான். நம்ம வேற ஸ்டாக்கு பார்க்கணும்னு பார்த்தேன். இந்த பாருங்க, ஒரு செல்லிங் பெஸ்ட் கேண்டில், ஒரு ஃபின்னிங் டாப்பு, இதுவும் ஃபின்னிங் டாப்பு, இது ஒரு ஃபின்னிங் டாப். அடுத்த கேண்டில் இந்த கையை கட் பண்ணுச்சா, இந்த கையை கட் பண்ண உடனே நல்லா மேல போய் ப்ரீவியஸ் உடைய செல்லிங் பெஸ்ட் கையை கட் பண்ணி நல்லா மேல போயிடுச்சு. அதே நேரத்துல இங்க பாருங்க, இந்த டோஜியா வந்து டோஜியா வந்து ஆனா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஃபின்னிங் டாப் வந்து இருக்கணும். இந்த கேமரா, அதுக்கப்புறம் ஒரு ஃபின்னிங் டாப், ஒரு இன்வெர்டர் கேமரா வந்து இருக்கணும். ஆனா இந்த இடத்துல வந்து அப்படி வரல. சரிங்களா? ஒரு கேமரா, ஒரு ஃபின்னிங் டாப், பூலிஷ் கேண்டில் வந்து பேஸ் கேண்டில் கூட கீழே வந்துட்டேன். இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்பெல்லாம் எங்க வருதோ அந்த ஸ்டாக்ஸ் நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ணுமோ, பையிங் பண்ணும்போது 1 மினிட் 5 மினிட் மாத்தி மாத்தி பண்ணும்போது இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்ப இந்த மாதிரி வருதோ நாங்க பிரேக் அவுட்ல எண்டிக்கு போய் பாயிண்ட பிடிச்சிட்டு வருவோம். அந்த அனுபவ ரீதியா சொல்லுங்க. இது ஒரு வேலி மோட அடுத்த கேண்டில் பூலிஷா 221 ரூபாய்க்கு மேல க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா நல்லா மேல போகும். அதே நேரத்துல இதே மாதிரி 3-4 வாரம் தொடர்ந்துச்சு அப்படின்னா இந்த கைக்கு மேல கட் பண்ணணும். 230 ரூபாய்க்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கா க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா மேல போகும். அதனால இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்துச்சுன்னா வாட்ச் லிஸ்ட்ல வச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் எல்ஐசி நிறுவனத்தை பத்தி பார்ப்போம். இது வந்து எல்ஐசியோட நிதி பலம் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே யாருமே எல்ஐசி பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. மிகவும் லார்ஜ் கேப் கம்பெனி. தேர்தல் மற்றும் சந்தை ஏற்ற இறக்கங்களால் கடந்த சில காலாண்டுகளாக எல்ஐசி பங்கு விலை பெரிய நகர்வு இன்றி 430 ரூபாயில இருந்து 445 ரூபாய் என்ற வரம்புக்குள்ளேயே கன்சால்டேஷன்ல தேங்கி காணப்படுகிறது. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்துச்சு. எனினும் இதன் அடிப்படை நிதி நிலவரங்களை பார்த்தீங்கன்னா மிகவும் வலுவடைந்து வருகின்றன. கூடுதலான புள்ளிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மாபெரும் சொத்து ஏயுஎம் எல்ஐசி நிர்வகிக்கும் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இயர் ஆன் இயர் ஆண்டுக்கு ஆண்டு 5.08% உயர்ந்து 57,029 57,029,396 கோடியாக பிரமாண்டமான வளர்ச்சி அடைந்து உள்ளது. ஆண்டுக்கு 57,029,396 கோடியாக பிரமாண்டமான வளர்ச்சி அடைந்துள்ளது. இது இந்தியாவின் பல பெரிய வங்கிகளின் மொத்த மதிப்பை விடவும் கூடுதல் ஆகும். முதலீட்டு வருவாய் ஈல்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டா பாலிஸ்தார்களின் நிதியிலிருந்து பெறப்படும் முதலீட்டு வருவாய் விகிதம் 8.65 இருந்து 8.92% அதிகரித்துள்ளது. நிகர லாப வருவாய் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த வருடாந்திர நிகர லாபம் 19.25% இருந்து
உயர்ந்து 57,419 கோடியாக சாதனை படுத்துங்க. அதே போல விஎன்பி மார்ஜின் புதிய வணிக மதிப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா புதிய பாலிசிகள் மூலம் கிடைக்கும் லாப வரம்பு, அதாவது விஎன்பி மார்ஜின் சொல்லுவோம். அது வந்து 17,6% இருந்து 17,6% இருந்து 21,2% ஆக 360 பிபிஎஸ் உயர்ந்துள்ளது. இது நிறுவனத்தின் எதிர்கால லாபத்தினை உறுதி செய்கிறது. டெக்னிக்கலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தொழில்நுட்ப ரீதியாக எல்ஐசி 450 என்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ், வலுவான ரெசிஸ்டன்ஸ் நோக்கி நகர்கிறது. இந்த எல்லையை தாண்டி வீக்கிலில க்ளோஸ் பெற்றால் வங்கியில புதிய தொகை நீண்ட காலம் ஏற்றம் வர வாய்ப்பு இருக்கு. குறுகிய கால அதிவேக வளர்ச்சிக்கும் வேகமான உந்துதலுக்கும் நீங்க கவனமா பார்த்துட்டு நீங்க வந்து செயல்படுங்க. இப்ப நீங்க வந்து குறுகிய கால வளர்ச்சிக்கு வேகமான மூமெண்டம் ட்ரேடரா இருந்தீங்கன்னா கச்எஃப்சிஎல் பங்கை பார்த்துக்கோங்க. இதே நேரத்துல நான் ஸ்லோவா என்னுடைய பாதுகாப்பான முதலீடு வேணும், டிவிடெண்ட் ஈவுத்தொகை வேணும். எனக்கு டிவிடெண்ட் ஈவுத்தொகை எல்ஐசி வந்து கிட்டத்தட்ட 2.25% வந்து தரக்கூடிய நிறுவனம் எல்ஐசி. டிவிடெண்ட் நீண்ட காலத்துக்கு பொறுமையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்ஐசி பங்கை நீங்க வந்து தேர்ந்தெடுக்கலாம். மூமெண்டம் பிளேயரை கச்எஃப்சிஎல பார்த்துக்கோங்க. நிலையா நான் வருமானம் வேணும்னா எல்ஐசியை நீங்க பார்த்துக்கணும். டெக்னிக்கலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்ஐசி வந்து இப்ப வந்து ஒரு நல்ல ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. சரிங்களா? இது பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் கொடுத்துருக்கு. இந்த ப்ரீவியஸ் கையை வந்து இந்த ஸ்விங் கையை வந்து கட் பண்ணல. கட் பண்ணுச்சு அப்படின்னா டேல டைம்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த 485 ரூபா முடிய போலாம். அதுக்கு முன்னாடி இந்த 450 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, 470 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சரிங்களா? ஆனா இந்த லெவலுக்கு மேல உங்களுக்கு 480 ரூபாய்க்கு 90 ரூபாய்க்கு மேல போயிடுச்சுன்னா இந்த ட்ரெண்டே சேஞ்ச் ஆயிடும். அதுக்கப்புறம் நல்ல மூமெண்டம் கொடுத்துரும். அதனால பாட்டம் பிக் நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த ஸ்டாக்ஸை இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனா உங்க அட்வைஸரை கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க. வேல்யூவும் நல்லா தான் இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்ஸை உங்க அட்வைஸர்கிட்ட கேட்டுக்கிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. அடுத்து வந்து டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா இந்த ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வீக்கில் டைம் ஃப்ரேம்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு விசிபி பேட்டர்ன் சொல்லுவோம். ஓகேங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு லாங் சர்க்கிள், இத இந்த கையோட இந்த கை மேல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இது, அதாவது இது ஒரு கை சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள். இப்ப பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்ப பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நல்லா அந்த ஸ்டாக்ஸ் மேல போகலாம். இந்த விசிபி பேட்டர்ன் வரும்போது ஃபுல்லா வேலிமை ஃபுல்லா ட்ரை ஆகும். ட்ரை ஆகி அப்பக்கப்ப கொஞ்சம் கொஞ்சம் வேலிமை வரும். பெரும்பாலும் வேலிமை ஃபுல்லா ட்ரை ஆகி அப்படியே கொஞ்சம் பையிங் கேண்டில் வேலிமை வரும். இந்த பையிங் கேண்டில் வண்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட் கொடுத்திருக்கு. அடுத்த புதிய உச்சங்களை நோக்கி இந்த பங்கானது மிகவும் வளர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. சரிங்களா? இதை நீங்க உங்க அட்வைசர்கிட்ட கேட்டுக்கிட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இசிபி பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், 200, 50 எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இதனுடைய டார்கெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து பிவட் பாயிண்ட போட்டுக்கோங்க. இல்லைன்னா இந்த லோல இருந்து கைக்கு பிப்னாச்சியை போட்டு இந்த மாதிரி இந்த பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த லெவல் இந்த லெவல் 671 முடிய போகலாம். ஒரு சிலர் வந்து இந்த கோல்டன் ரேஷியோ முடிய வாங்கணும்னு நினைப்பேன்னு சொல்லுவீங்க. இந்த பிபனாச்சி படி இந்த சட்டப்படி இதுதான்.
எல்லாமே எழுத்துல போட்டுச்சு. ஒரு 675 ரூபா முடிய இந்த பங்கானது போக வாய்ப்பு இருக்கு. ஒரு 50 பேண்ட் மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. உங்க அட்வைசர்கிட்ட கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. இது எஃப்ஒன்ட ஸ்டாக்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமான பங்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஏர்டெல் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? இந்த ஏர்டெல் இண்டஸ்ட்ரி நம்ம 770 நல்ல பிரேக் அவுட்ல சொல்லியிருக்கோம். இந்த வருஷத்துக்கான ஸ்டாக்குன்னு சொல்லி ஏர்டெல் இண்டஸ்ட்ரி, இப்கா லேபு, அப்புறம் ராசி பிரிப்பேர்ஸ்ன்னு சொல்லி ஒரு 3 பங்கை பத்தி பிப்ரவரி மாசம் வீடியோ போட்டு வந்தோம். இந்த பாருங்க வீடியோ 19/2/2026 அன்று இப்கா லேபு, ஏர்டெல் இண்டஸ்ட்ரி. இந்த வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும். ராசி பிரிப்பேர்ஸ்ன்னு சொல்லி அந்த எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் எல்லாம் சேல்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனி. இந்த வருஷத்துக்கு இந்த 3 ஸ்டாக் தான் நான் பிக்கப் பண்ணி வச்சிருந்தேன். இன்னும் 2 ஸ்டாக்ஸ், அந்த 2 ஸ்டாக்ஸ் வீடியோவை போடல. வீடியோவை போட்ட ஸ்டாக்ஸ் இந்த ஸ்டாக்ஸ். நம்ம வாங்கினதுல இருந்து இந்த ஸ்டாக்ஸ் நல்ல மூவ்மெண்ட் தான் போட்டிருக்கு. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்ஸை மூவ்மெண்ட்டை கொடுத்துருச்சு, கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லுறது வேஸ்ட்ன்னு சொல்லி சொல்லுவீங்க இல்லையா? அதுக்காக நம்ம சொல்றோம். இந்த பாத்தீங்கன்னா நல்லா மூவ்மெண்ட் கொடுத்துச்சு, கீழேயே சொல்லியிருக்கலாம்ல அப்படி சொல்லுவேன். இப்ப ஏத்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. நம்ம வாங்கின லெவல் இந்த லெவல். இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு ட்ரையா போட்டுச்சு. ஓகேங்களா? நல்ல ஒரு வெஜ் பேட்டர்ன் வந்துச்சு. இந்த வெஜ் பேட்டர்ன் வரும்போது பிரேக் அவுட் ஆயிருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதே போல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த எலியாட் வேவ்னு சொல்லுவாங்க. இந்த எலியாட் வேவ் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க கணக்கு எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெஜ் பேட்டர்ன் வரணும். வெஜ் பேட்டர்னா உள்ள பேரலல் பேட்டர்னா வரும்போது அந்த வெஜ் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்துதான் எலியாட் வேவுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம போடணும். அதுக்காண்டி ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கண்ட இடத்துல போடக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வரணும். அதனாலதான் எலியாட் வேவ் எடுத்த உடனே படிக்காதீங்க. பிளேஸ் ஆப்ஷன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எலியாட் வேவ்க்கு போப்போன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி பேட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எலியாட் வேவ் போட்டீங்கன்னா நல்ல அந்த ஸ்டாக்ஸ் ஆனது அது போகும். அதுல மூவ்மெண்ட் தான் நம்ம கணிச்சுக்க முடியும். இது ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் தான். அதை நீங்க சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது எப்போதுமே ஒரு வெஜ் பேட்டர்ன் வந்துச்சுன்னா அந்த வெஜ் பேட்டர்ன் பிரேக் அவுட் பண்ணதுல இருந்து நீங்க எலியாட் வேவை மார்க் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த ஸ்டாக்ஸ் நல்ல வேல்யூமோட தான் இருக்கு. எஃப்ஐ இங்கிலீஷ் பண்ணிக்கிட்டே வராங்க. இந்த பங்குடைய ஃபண்டமெண்டலா பார்த்துக்கலாம். அந்த ஸ்டாக்ஸ் நம்ம 2026 கொடுத்த ஸ்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். ஒரு ஸ்டாக்ஸை நான் ஏறினதுக்கு அப்புறம் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? அப்படியே சொன்னாலும் நான் அந்த ஸ்டாக்ஸ் இப்பதான் பார்க்கறேன்னு சொல்லி சொல்லிடுவேன். அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஏர்டெல் இண்டஸ்ட்ரி நீண்ட கால நோக்கில நீங்க பார்க்கணும் அப்படின்னா இதை நீங்க பார்த்துக்கோங்க. மின்சார வாகனங்கள், உதிரி பாகங்கள் 8 மடங்குக்கு மேல வளரும் அப்படின்னு சொல்லி தகவல்கள் எல்லாமே இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து அடுத்த வீடியோ தான் போடுவேன். 8 மடங்கு வளரும்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. இந்த காலத்து அந்த நோக்கில நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஈவி உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய பங்குகளை எடுத்துக்கோங்க. அந்த விதத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏர்டெல் இண்டஸ்ட்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல், அதாவது ஃபார்மாக்கும் தயாரிக்கிறாங்க. ஈவிக்கு தேவையான பேட்டரி இது தயாரிக்க லித்தியம் அயான் பேட்டரிகளை பயன்படுத்தப்படும் மேம்பட்ட எலக்ட்ரோலைட் அடிட்டிவிட்டிஸ் மற்றும் பிரத்யேக கெமிக்கல் கூறுகளை தயாரிப்பதற்கான தொழில்நுட்ப கட்டமைப்புகளை கொண்டுள்ளது. எனவே ஈவி சந்தையில் இந்த பங்கு 8 மடங்கு வளர்ச்சி மேம்பட இந்த கெமிக்கல் நிறுவனங்களுக்கு வாய்ப்பு உள்ளது. ஃபியூச்சர் குரோத் மோட்டு உருவாக வாய்ப்பு இருக்கு. நிர்வாக தரம் எடுத்துக்கிட்டேன், மேனேஜ்மெண்ட் அண்ட் குவாலிட்டி, சட்ட சிக்கல், லீகல் செக்யூரிட்டிஸ் எல்லாம் பார்த்தாச்சு. கடந்த காலங்களில் இந்த நிறுவனத்தில் தொழிற்சாலையில் ஏற்பட்ட ஒரு சிறிய தீ விபத்து மற்றும் அது சார்ந்த மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் விசாரணைகள் போன்ற சில ரெகுலேட்டரி இஷ்யூஸ் பங்கின் விலையை சற்று அழுத்தத்தில் வைத்திருந்தன. எனினும் நிறுவனத்தின் நிர்வாகம் உடனடியான தேவையான பாதுகாப்பு நெறிமுறைகளை மேம்படுத்தி விதிகளுக்கு உட்பட்டு செயல்பட்டு வருகிறது. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குன்னு தெரியுது.
இந்த துறையில் உள்ள இவர்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திறன் ஆர்என்டின்னு சொல்லுவோம். கெப்பாசிட்டி வந்து ஆர்என்டி கெப்பாசிட்டி நீண்ட காலத்திற்கு ஒரு வலுவான தற்காப்பு மோடாகவே விளங்குகிறது. ஓகேங்களா? அதனால இந்த பங்கு நல்லா இருக்கும். அடுத்த வாரத்துல இந்தியாவில் பணவீக்க தகவல்கள்லாம் வரும். அதாவது குவார்டர் ஒன் ரிசல்ட்லாம் வருது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த பங்குகளை நீங்க வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. சரிங்களா? தேர்ந்தெடுத்து நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. எதுவுமே பை செல் ரெக்கமெண்ட் நம்ம சொல்லுவது கிடையாது. குவார்டர் ஒன் ரிசல்ட், இன்ஃபிளேஷன் நம்பர்ஸ் எல்லாமே வரும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஹெச்எஃப்சிஎல்னா மூமெண்டத்துக்கு வச்சுக்கோங்க, எல்ஐசி லாங்குக்கு வச்சுக்கோங்க, ஏத்த இண்டஸ்ட்ரியும் மூமெண்டத்துக்கு வச்சுக்கலாம். ஏத்த இண்டஸ்ட்ரிக்கு ஹெச்எஃப்சிஎல் மூமெண்ட்டுக்கு வச்சுக்கோங்க, எல்ஐசி லாங் டைமுக்கு வச்சுக்கோங்க. இப்போ டெக்னிக்கலா இந்த 2 3 ஸ்டாக்ஸை பார்த்துருவோம். ஓகேங்களா? ஏத்த இண்டஸ்ட்ரி மூவ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா பாருங்க. ஒரு அப்பு சின்ன கரெக்ஷனு. ஆனா ப்ரீவியஸ் உடைய லோவை கட் பண்ணி வரவே இல்லை. இங்க பாருங்க, இந்த லோவை கட் பண்ணவே இல்லை. நல்லா சூப்பரா மேல போகுது. ஒரு கை, ஒரு பிரேக் அவுட், ஒரு கை, அதுக்கு அடுத்து லோ, இது மேலேயே அப் அண்ட் ஆகி போயிட்டு திருப்பி இந்த லோவை கட் பண்ணவே இல்லை பாருங்க. இந்த லோவை ப்ரீவியஸ் லோவை வந்து கட் பண்ணவே இல்லை. அதே போல ஒரு ஏத்தம் இந்த இடத்துல போயிட்டு இப்படி போகுது. போயிட்டு இப்படி வந்து கூட இப்படி போகலாம். ஆனா இந்த லோவை கட் பண்ணவே இல்லை. இந்த லோவை கட் பண்ணுச்சு அப்படின்னா நீங்க இந்த லோவை வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு நீங்க வந்து என்ட்ரி போகலாம். இந்த பங்கு என்கிட்ட இருக்கு. 770 இந்த பங்கு நான் வாங்கி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஹெச்எஃப்சிஎல் வாங்கி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஆனா நான் முன்னாடி வாங்கினது இப்ப எதுவுமே வாங்கல. இந்த மூமெண்ட் நான் பிடிக்கல. ஹெச்எஃப்சிஎல் நான் பிடிக்கவே இல்லை. முன்னாடி 20 ரூபாய்க்கு வாங்கி அது 60 ரூபாய் 70 ரூபாய் கொடுத்துட்டு எல்ஐசி நான் என்கிட்ட பங்கு ஸ்டாக் எதுவுமே இல்லை. ஆனா இனிமேல் வாங்கினாலும் வாங்குவேன் எல்ஐசி. இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பிரேக் அவுட் மூவ்மெண்ட். இது ஒரு டெக்னிக்கல் ஐடியா. அதாவது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாம மேல போயிட்டு கையை கூட நீங்க ஸ்டாப் வச்சுக்கிட்டு மேல போகலாம். ஹெச்எஃப்சிஎலுக்கு கேண்டில் சிக்ஸை பார்த்துக்கோங்க. ஏர்டெல் இண்டஸ்ட்ரிக்கு இந்த ப்ரீவியஸ் மூவ்மெண்ட்டை கணக்கு பண்ணி நம்ம எண்டு வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது போல என்ன லேபு இப்கா லேபா ஜைடப்ஸ் லைஃப் சயின்ஸ் வந்து விசிபி பேட்டர்னு சொல்லியிருந்தோம். விசிபி பேட்டர்னை பார்த்து முடிவு பண்ணிக்கணும்னு சொல்லிட்டோம். இப்கா லேபுமே ஒரு ப்ராஃபிட், திருப்பியும் ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இந்த 2026 நான் பண்ண ஸ்டாக்ஸ் ஒரு டவுன் ஆகிட்டு திருப்பி நல்லா மேலே போய்கிட்டே இருக்கு. இந்த ஸ்டாக்ஸ் இப்போவும் ஒரு பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு ஒரு சேனலுக்குள்ள இருக்கு. இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகணும். இந்த எஃப்ஒன் ஸ்டாக்ஸ் வேல்யூம் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட். ஃபார்மாவை பொறுத்தளவு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். மூவ்மெண்ட்டும் ட்ரேடு வந்து கொஞ்சம் தேவை பண்ண வேண்டாம். ஒரு வாங்கி வச்சு ஒரு 3 மாசத்துக்கு ஹோல்டு பண்ண போறேன், இந்த குவார்டருக்கு ஹோல்டு பண்ண போறீங்க அப்படின்னா இப்கா லேப், ஜைடஸ் வெல்நெஸ்லாம் நீங்க வந்து பார்க்கணும். இப்போ டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னாலும் ஒரு கன்சால்டேஷன் தான் போடுது. இந்த ஸ்டாக்ஸுமே கேண்டில் 6 படி பாருங்க. ஹெச்எஃப்சிஎல் மதிய ஒரு வந்திருக்கு. டோஜி வந்துருச்சு. ஓகே, டோஜி வந்தா டோஜி வந்து எதுவாக நடக்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஹெச்எஃப்சி தான் கேண்டில் 6 அருமையான எடுத்துக்காட்டு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளாம் கமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு சில சேனல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க, பண்ணதுனால பிரச்சனை வரும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேனல்ல கமெண்ட் சும்மா திட்டி கூட போடுங்க. ஓகேங்களா? அதை பத்தி கவலையே பட மாட்டேன். நீங்க திட்டி போட்டாதான் எனக்கு மோட்டிவேஷனா ஆகும். அதனால ஏதோ ஒண்ணு நீங்க போடுங்க. பாசிட்டிவோ நெகட்டிவோ போடுங்க. நம்ம அதை ஏற்றுக்கொள்ளவும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.